ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार पूर्वमहिमानम् आत्मानंद प्रकाशकम् अरुणाचल क्षेत्र विहारम् सद्गुरुं श्री रमणं भजे। हे स्वामिनाथ करुणाकर दीनबंधो पार्वती समुख पंकज पद्मबंधो श्री सारिदेव गण पूजित पाद पद्म वल्ली सनाद मम देहि करावलंबं देवादिदेव सुरदेव गणाधिनाथ देवेन्द्र वंद्य मृदुपंकज मंजुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुखीद कीर्ते वल्ली सनाद मम देहि करावलंबं नित्यान्नदान निरदाखिल लोकहारिन् भाग्य प्रदान परिपूरित भक्त काम श्रुत्वाहम प्रणव वाक्य निज स्वरूप वल्ली सनाद मम देहि करावलंबं क्रौंच सुरेन्द्र परिखंडन शक्तिशूल सापादि सत्र सरिपुंड दिव्यपाणे श्री कुंडली शत्रुतुंड सिहिंत्रवाह वल्ली सनाद मम देहि करावलंबं देवादिदेवरद मंडल मध्यमेत्य देवेन्द्र पीडनकरं दृढसावहस्त सुरं निहत्य सुरकोटि पिरीठ्यमान वल्ली सनाद मम देहि करावलंबं हीरादिरक्तवलयुक्त क्रीडहार केयूर कुंडल लचत कवचाभिराम हे वीर तारक जया मर बृंदवंत्य वल्ली सनाद मम देहि करावलंबं पंचाक्षरादिमनुमन्त्रित गाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदिनेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्त हरियुक्त परासनाथ वल्ली सनाद मम देहि करावलंबं श्री कार्तिकेय करुणामृत पूर्ण दृष्ट्या कामादिलोक कलुषीकृत दुष्टचित्तं सिक्त्वा तु मामवकलादर कान्तिकान्त्य वल्ली सनाद मम देहि करावलंबं சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர்வேல் அவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மையல் போய் அறம்மை புணர்வீர் நாமே நடவீரினியே உருவாய் அருவாய் உனதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, கூக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்கார். எந்த லோக மகாகுருவின் மகத்துவங்களை வீரிட்டெழுந்த நாள் வேதாகமங்களும் வீராரிட்டு அமைதியடை நடினாயேன் சீரும் சிறப்பும் செயலும் குணநலமும் பேரும் பெருமிதமும் பேசல் பெருநகையே. வீரிட்டெழுந்த நாள் வேதாகமங்களும் இதோ இந்த ஆத்மவஸ்துவின் பெருமைகளை, இந்த பகவானின் பெருமைகளை இதோ சொல்லுகிறோம் பாருங்கள் என்று ஆர்ப்பரித்து எழுந்த அந்த 4 வேதங்களும் ஆகமங்களும் அந்த வீறு ஆறிட்டுன்னு அழிந்து, களைப்பாறுதல்னா களைப்பு அழிதல். அப்படி வீறு ஆறிட்டு அந்த சக்தி ஒடுங்கி அமைதி அவைகளே அடங்கி ஒடுங்கி சக்தியற்று போய்விடுகின்றன என்றால், அடிநாயேன் உன் நாயினும் கடைப்பட்ட நான் உங்களுடைய சீரும் சீர்த்திகளும் சிறப்பும் சிறப்புகளையும் செயலும் செயல்பாடுகளையும் குணநலமும் அவைகளை நீங்கள் எவ்வாறு செய்து முடிக்கிறீர்கள் என்கின்ற அந்த குணாதிசயங்களையும் பேரும் பெருமிதமும் அடியேன் நான் பேசுவது பேசல் பெருநகை. சொல்றது யார்? 30,000 பாடல்கள் பகவானின் மீது பாடி மகிழ்ந்த முருகனார் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், இந்த ஸ்ரீராமன் எம்மாத்திரம் அவ்வப்போது அந்த பகவானுடைய பெருமைகளை சொல்வது என்பது அது பார்ட்டிகல்ஸ். That is my weakness. Probably that is my strength also. But that is without பகவானுடைய பெருமைகளை பாடாமல் போவது என்பது ஒரு அசாத்தியமான காரியமாக இருக்கின்றது. இந்த சிறியனுடைய அந்த மூட துணிவை பகவான் பொறுத்தருள்வாராக என்று பகவானிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரை இந்த உள்ளது 40 சான்றிதழ் படிப்பின் கீழ் 10வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்புல ஒரு விஷயம் பார்த்தோம். ஐ தாட் இந்த முதல் திருப்பாட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் 2-3 கருத்துக்கள், அதற்கு ஒட்டிய கருத்துக்கள் தோன்றின. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். சென்ற வகுப்புல நம்ம சொன்னோம், சிவம் என்பது சாந்தம், காரணம் மாயா என்பது மாயா சக்தி, பராசக்தி என்று பார்த்தோம். அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிரசித்தமான பழமொழி இருக்குன்னு சொன்னோம், சக்தி இருக்குமே செயல்படும். சக்தி இருந்தா செய், இல்லைன்னா சிவனேன்னு கிடான்னு தான் சொல்லுகிறார். கிடத்தல், அவ்வாறு கிடத்தல் ஒரு மிகப்பெரிய திருக்கோலம் மகாவிஷ்ணு. இந்த ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் ஒரே பரமாத்மா வஸ்துவினுடைய குணாதிசயங்களை நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல மகாவிஷ்ணுடைய திருக்கோலம் எல்லா கஷேத்திரங்களிலும் ஒன்று நின்ற கோலம், மற்றும் 2வது இருந்த கோலம் உட்கார்ந்து இருக்கிறது, 3வது கிடந்த கோலம், அப்படியே அனந்த சயனம் படுத்து விடுறது. இப்படி அவர் மகாவிஷ்ணு பரிபூரணமாக இந்த பரமாத்மா வஸ்துவினுடைய குணாதிசயங்களை
வெளிப்படுத்துவதனாலே ஆன்மவஸ்துவாக அவர் இருப்பதினாலே அவரும் முற்றிலும் அகர்த்தாவாக படுத்துனோடு. அததான் அது சிம்பாலிக்கா அவர்கள் அந்த கிடந்த கோலம் நமக்கு காட்டுகின்றது. அததான் இவனும் சொல்றா, சக்தி இருந்தா செய்யி, இல்லைன்னா சிவனேனு கெடன்னு. அதுதான் கிடத்தல். இப்படி நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் அதிசாந்த மோனத்தில் திளைத்து கிடந்த அந்த நம்முடைய ஆன்ம இயல்புல இந்த காரண மாயா சக்தி என்பது புறமுகப்படுகின்றது. ஆனா அது தவிர்க்க முடியாது. அது நேச்சர். அது எப்படி வெளியில தான் வரும். இல்லைன்னா நமக்கு எப்படி நம்ம இருக்கோம்னு தெரியும். நீங்க நினைச்சு பாருங்க. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அதுதான் ஆறாம் அறிவு என்று சொல்லப்படுகிறது இல்லையா? சிந்தனா சக்தியாக ஒருவருக்கு எண்ணங்களாக மாறுகின்றது இல்லையா? அது இல்லாட்டா ஒண்ணுமே இல்லையே. அது டெஃபினட்டா வெளில வரதான் வரும். அது நான் இருக்கேன்றது அப்படித்தான் நமக்கு உணர்த்தும். அப்படி அது புறப்படும் பொழுது அது அகந்தை மனமாக மாறுவதை தடுப்பது என்பது நம்மால் இயன்ற காரியம். இததான் இந்த முதல் பாட்டு நம்மளுக்கு சொல்றது. இதைதான் சொல்லிக் கொடுக்குது. இதுதான் இதனுடைய அத்தியாத்ம பொருள். அதை தடுப்பது என்பது நம்மால முடியாத காரியம் இல்லை. இதனாலதான் இந்த சக்தி இருக்குப்பா, அது எல்லாரும் ஒத்துக்கிறாப்பா. இது முழு முதல் சக்தி. 4ஆம் சக்திக்கெல்லாம் இந்த முழு முதல் சக்தி ஒண்ணு இருக்கு. இது உனக்கு வரத்தான் வரும். இதை 12 வரிகள் சொல்லுகின்றன. ஆனால் அது நான் என்கின்ற நான் சொல்றேன் அப்படி நான் இருக்கிறேன்றதை நான் தான் பிரிச்சேன். நான் என்பது முற்பகுதியாகவும் இருக்கிறேன் என்பது பிற்பகுதியாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்றது. அந்த நான் என்பது முற்பகுதியில கவனம் முழுவதுமாக திருப்பப்பட்டால் அது அகந்தையாகின்றது. இருக்கிறேன் என்ற இருப்பு உணர்வு அது அப்போது பகிர்முகப்படுகின்றது. இருக்கிறேன் என்ற பிற்பகுதியில திருப்பப்பட்டால் அது அகமுகப்பட்டு மூலத்தானத்தை போய் அடைகின்றது. வெளியே புறமுகப்படும் போது சக்தியாக இருக்கின்றது. உள்ளே அகமுகப்படும் போது சாத்தியாகி விடுகின்றது. இந்த அமைதி யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளம் குரல். எந்த அளவு நீ புறமுகப்படாமல் அகமுகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாயோ, எந்த அளவுக்கு பற்றுக்களை துறக்கின்றாயோ அந்த அளவுக்கு துன்பப்படுதல் இல்லை. அப்போ துன்பப்படுதல் இல்லை என்றால் அமைதி அதிகரிக்கும். அப்போ அது அமைதி அதிகரிக்க நீ அந்த முழு சாந்தமோடு சாந்தமாக ஒன்றாகி விடுவாய். இதுதான் வேதாந்தத்துல தன்னிழப்பு என்று சொல்லப்படுகின்றது. அனுபவம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பல ஸ்டேஜஸ் ஆய்வா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. அகமுகப்படுதல தன்னாட்டம்னுவா, தன்னாராய்ச்சின்னுவா, இந்த அகம் திரும்பல்னுவா, செல்ஃப் என்கொயரின்னுவா, செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன்னுவா. ஐ ஃபீல் செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் describes this much better than self enquiry. It is not enquiry alone. You have to investigate who you are. அப்படி ஆனா செல்ஃப் என்கொயரின்றது ஃபேமஸ் ஆயிடுது. இப்படி இந்த நம்மால் அகமுகப்படுத்தித்தான் நாம் செய்ய வேண்டும், தீர வேண்டும், அதுதான் சரியான வழி அப்படின்றதுக்காக 12 வரிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தூய்மையானவற்றையெல்லாம் 4 விஷயங்களை சொல்லி அத்தனையும் சொல்லி மொத்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த காரணமாயையும் சேர்த்து சொல்லி ஒன்னையும் பாக்கி விடாம அத்தனையும் தானாம் அவன் என்பதனாலே ஜீவான்மாவாக இருக்கப்பட்ட நீ தானாம் ஆன்ம வஸ்துவப்பா நீ. 12 வரிகளிலே ஆத்மா முன்னிறுத்தப்படுகின்றது. 12 வரிகளிலே இந்த காரணமாகி முன்னிறுத்தப்படுகின்றது. இப்படி இந்த பரமாத்ம வஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்தி அத்தனையும் தானாம் அவன் அப்படின்றதுனால கவன ஈர்ப்பு திட்டம். நீ மறுபடியும் இந்த ஆத்ம ஆகத்தான் நீ இருக்கிறாய், நீ அதை நினைத்துப்பார் அப்படின்னு சொல்லி அவ்வாறு அகம் திரும்பி இந்த மூலத்தானத்தோடு ஒன்றி அந்த சாந்தி அதிகரிக்க அந்த மூலத்தானமாகிய ஆன்ம சாந்தியாகவே நாம் எல்லா எண்ணங்களும் எல்லா டிஸ்டர்பன்ஸ் போய் சாந்தி ஆயிட்டா வேற எப்படி நம்ம இருக்க முடியும்? இத பகவான் விசார சங்கரத்திலையும் சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் நீங்க விசார சங்கரம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இதுல சொல்ற
சாத்வீக ஆகாரம் உட்கொண்டு பகவான் நமக்கு போடுற கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஆசனம் பண்ண முடியா, சுகாசனம் எப்படி உனக்கு அவஸ்துதர் உட்காந்துக்கிறதுக்கு எது சௌகரியமா போய் உட்காந்துக்கோ. மனதை அகமுகப்படுத்த அதுதானே முக்கியம், ஆசனமா முக்கியம்னு விடுவாரு. என்னால முடியறதுன்னு சொன்னா பண்ணேன்னு இப்ப பண்ண வேண்டியதுனா ஏன் பண்ணாம இருக்கேன்னு கேட்பேன். அந்த மாதிரி அவரானா சொல்ற ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து சாத்வீக ஆகாரம், அதுவும் மிதமாக. சாத்வீக ஆகாரம் ஒருத்தர் வந்து பகவான் கிட்ட நேச்சர் கேம்ப் போயிட்டு வந்தேன். நல்லா இருக்கு பகவான். நம்ம எத்தையோ சமைச்செல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறோம். நேச்சுரலா அந்த காலத்துல இவாளெல்லாம் காட்டுல போய் இருந்தா அங்க கிடைக்கிற காய்கறிகளை உண்டு வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பாசிபிள். வெறும் பழம், சாலட்ஸ், கறியா, இதை வச்சு நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு. அப்புறம் வேற என்னென்ன கொடுத்தாங்க? கண்டிப்பா ஹனி சேர்த்துக்கணும். தேன் உடம்புக்கு அவ்வளவு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. சரி, ஆப்பிள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கிவி, அந்த அந்த பழம்லாம் ரொம்ப நல்லது. எல்லாம் திரும்பி திரும்பி கேட்டுன்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதாவது தமிழ்ல சொல்லிருப்பாரு, சொன்னவர் என்கிட்ட அது மாதிரி சொன்னேன் கொஞ்சம் சாமி, இதெல்லாம் ஒத்துக்காதுப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு வேலையை நம்ம லெவலுக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் என்ன உனக்கு கிடைக்கிறதோ என்ன வருதோ அதை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கான்சென்ட் பண்ணுவானா என்ன? இந்த சுண்டல், சிரல்ஸ், இந்த இது மொச்ச பட்டாணி, அந்த பட்டாணி, இப்ப இதைதான் நீ திங்க் பண்ணிட்டு இருப்ப அப்புறம் அப்படின்ட்டாராம் பகம். அவர் என்ன நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருன்னு பார்த்தா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி அமிச்சிட்டாரு அப்படி அவர் வருத்தப்பட்டுட்டாரா. நம்ம டிசப்பாயிண்ட். வருத்தப்படுறதுக்கு என்ன? ஆனா பகவான் சாத்வீக ஆகாரம் தான் சொல்லியிருக்கு. எனக்கு அசைவ உணவு பக்கம் போகக்கூடாதுன்ற வேற ஒன்றும் இல்லை. சாதாரணமா சாப்பிட்டு ஏதோ கீரை, கீரைப்பாட்டி, பகவானுக்கு கீரை கொடுத்ததுனாலயே கீரைப்பாட்டின்னு சொன்னா அந்த அருணாச்சலேஸ்வரர் தான் பகவானுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்த 40 வருஷம் போட்ட சாப்பாடு போட்ட பகவானுக்கு எவ்வளவு விதவிதமா கீரை கொடுத்து பகவான் உடம்ப காப்பாற்றின. கீரைகள் அவ்வளவு மருத்துவ குணம். அதான் நேச்சுரலா நடந்தது பகவான். இப்படி சாத்வீக ஆகாரம் உட்கொண்டு திட முயற்சியுடன், எஃபர்ட்ஸ் ஆர் அ மஸ்ட், திட முயற்சியுடன் சர்வானத்துக்கும் ஏதுவான நான் என்னும் மனோவியாபாரத்தை நீக்கி விடுவது என்பது நம்மால் இயன்ற காரியம். நான் என்னும் நினைப்பும் அந்த நினைப்பை அன்றி பிரமையும் உண்டாகுமா? இந்த இடத்துல நினைச்சு பாருங்க. நான் என்பதை அன்றி நினைப்போம். இந்த நான் இருக்கிறேன் என்று எழுகின்றதை எவ்வளவு சட்டிலா இங்க அதை வச்சிருக்காரு பாருங்க. உள்ளத 45 ஓப்பனா இதுல சொல்றாரு, அதுல சட்டிலா வச்சிருக்க. நான் என்று ஒன்று அந்த சக்தி எழுகின்றதோன்னும் அந்த நான் என்று எழுவது அந்த நான் என்னும் நினைப்பை அன்றி, அந்த நான் என்பது நினைப்பானால், எண்ணங்களாக ஆகினால் அந்த நினைப்பும் அந்த நினைப்பை அன்றி பிரமையும், நான் இன்னார், எனக்கு இதோ சொத்து, அகங்காரம், மமகாரங்கள்லாம் ஏற்படுகின்றது, இந்த பிரமையும் உண்டாகுமா? அப்ப என்ன பண்ணணும்? நான் என்பதை விட்டு விட்டு இருக்கிறேன் என்ற இருப்பு உணர்வுக்கு நாம் கவனத்தை திருப்பி அந்த இருப்பு உணர்வாக நாம் இருப்பதிலே மேலும் மேலும் நம்ம கவனத்தை திருப்ப வேண்டும். அப்படி இருக்கணும். அப்படி அதனின் இந்த நான் என்பது மனோ வியாபாரம்ட்ட, அடுத்து அது ஒரு நினைப்புன்ட்ட, அந்த நினைப்பு ஒரு பிரமதான்ட்ட. அகந்தை மனம் என்பது ஒரு பிரமை. ஆதலின் ஆன்ம தியானம் அனவரதமும் செய்து நீ மேன்மையாம் வீட்டின்பம் மேவு. அதனால இந்த அகம் திரும்பல் என்பதை, அகமுக நாட்டத்தை விடாமல் செய்து நீ மேன்மையாம் வீட்டின்பம் மேவு, அந்த வீடு பேராகிய அந்த சகஜான்ம நிலையை போய் சென்று அடைவாயாக.
இதுவே இன்னொரு கருத்துன்னு நிறைவு செய்கிறார் விசார சங்கரன். கடைசி சாப்டர் அதுல. இப்படி இந்த முன்னிரண்டு வரிகள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வையும், பின்னிரண்டு வரிகள் அது காரணமாயையும், பின்னிரண்டு வரிகள் இந்த ஆத்ம வஸ்துவையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. இதுல மற்றொரு விதமாகவும் இதை பார்க்கலாம். யூ கேன் லுக் அட் த ஹோல் திங், தீஸ் டூ திங்ஸ், காரணமாயை அண்ட் பரமாத்ம வஸ்து, ஃப்ரம் அ டிஃபரண்ட் ஆங்கிள். அதாவது பியூர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இதெல்லாம் பியூர் சயின்ஸ்ல ரிசர்ச் பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அதாவது தூய சுத்த அறிவியல் கலைகள் அதுல பண்ணாதான் அப்ளைட் சயின்சஸ். இந்த பியூர் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது, ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது சில உண்மைகள் வெளிப்படும். அந்த உண்மைகளை எல்லாம் தொகுத்து ஒரு சிலபஸ் ஆக்கினா தட் பிகம்ஸ் அப்ளைட் சயின்ஸ். அது ஒரு சிலபஸ் பாடத்திட்டமாகும். இந்த பாடத்திட்டத்தினால என்ன பிரயோஜனம்னா, இட் பிகம்ஸ் டெக்னாலஜி. பியூர் சயின்ஸாகவும் இல்ல அதுலேருந்து வெளிப்படுகின்ற உண்மைகள் அப்ளைட் சயின்ஸாகவும் இருந்தால் தட் இஸ் தியரி. இப்போ எங்க மெடிக்கல் சயின்ஸ், பார்மசூட்டிக்கல் சயின்சஸ் சொல்லுவோம், திஸ் தியரி பிகம்ஸ் அ தெரப்பி. தட் தெரப்பி இஸ் த டெக்னாலஜி. எவ்வளோ டோசேஜ், ஸ்டாண்டர்டைசேஷன். நீ ஒரு தியரியில ஒரு ஐபுப்ரோஃபென் நிறைய மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு எவ்வளோ டோசேஜ் ஹியூமன் பாடியில் கொடுக்கலாம், அது ஸ்டாண்டர்டைசேஷன். ஆல் தீஸ் திங்ஸ் பிகம் டெக்னாலஜி. இப்போ பியூர் சயின்ஸ் நீங்க பரமாத்ம வஸ்துவை வச்சுட்டா அதுல ஏன் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த காரணமாயை என்பது அப்ளைட் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, திஸ் டெக்னாலஜி ஆர் திஸ் அப்ளைட் சயின்சஸ் ஆர் அட் பெஸ்ட் இட் கேன் பி ஒன்லி inert, insentient, and at best they can be only neutral. அது ஜடம். அது நம்மளை வழிகாட்டுவது என்பது இயலாத காரியம். ஆனா மனதை ஜடம்னு நம்ம தெரிஞ்சுக்காததுனால அதுக்கு நம்ம அடிமையாகும். மனம் என்பது தூள சரீரம் எப்படி நமக்கு ஒரு உடைமை பொருளோ இந்த ஜீவான்மாவுக்கு, அப்படி இந்த சூக்ஷ்ம சரீரமாகிய மனமும் ஒரு உடைமை பொருள் தான். உடைமை பொருள் என்றைக்குமே உடையவனாக முடியாது, எஜமானனாக முடியாது. ஆனா நம்ம அதுக்கு ஒரு எஜமானத்துவம் கொடுக்கிறோம். காரணமாயினால இந்த சூக்ஷ்ம சரீரமும் தூள சரீரமும் உருவாகின்றது. அதனால்தான் அதுக்கு அந்த மாயைக்கு காரணமாயை என்ற பேர். அதுதான் காரணம், ஹேத்துன்றது. அதுதான் இந்த இரண்டு சரீரங்களும் ஏற்படுவதற்கு உண்டாகுவதற்கு ஹேத்துவா இருக்கு, காரணமா இருக்கு. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதான் புரியும். எங்க MKV சார் சொல்வார், சார் நீங்க அப்படியே அப்டிராக்டா சொல்லிட்டே போயிடாதீங்க சார், நடுவில் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ மொபைலே எடுத்துக்கணும். முதல்ல டெலிஃபோன், தொலைபேசி, தூரத்தில் இருக்கிறவா கூட பேசுறது. பிறகு மொபைல், தட் இஸ் அலைபேசி, அந்த அலை வரிசை இளைவு பயன்படுத்தி ஒரு அலைபேசி. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன். இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் இல்லாதவளே காணும். அது முன்னதான் சோசியல் மீடியா இந்த கிராமத்துல எல்லாம் ரீச் ஆகாது, இந்த சிட்டியில தான் டிவியில போனாதான் உண்டு. இப்ப எல்லாம் போயிடுது. லாஸ்ட் ஒரு 5 years தி ஸ்மார்ட் போன்ஸ் have penetrated the interiors of every village. அங்க எல்லாரும் ஸ்மார்ட் போனுக்கு தான் போறேன். அண்ட் இவெல்லாம் வைஃபை எல்லாமே டேட்டா வைஃபைன்னு எல்லாம் ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க. இது இந்த ஸ்மார்ட் போன்ல அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னா திறன் பேசி. அது திறமை மிக்க ஒரு பேசி, அது திறன் பேசி. ஸ்மார்ட் போன் இட்ஸ் வெரி இட்ஸ் ஸ்மார்ட் போன், அதனால பேரே ஸ்மார்ட் போன். இப்போ இதே மாதிரிதான் இந்த அப்ளைட் சயின்சஸ் அப்படின்றதுக்கு தமிழ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு சொல்றேன். பிரயோக
அறிவியல் கலை பிரயோகம் பண்ணுவதற்கு அப்ளைட் யூ கேன் மேக் ஆல் செயல்முறை அறிவியல் கலை. இது டெக்னாலஜின்றது வந்து தொழில்நுட்ப கலை, தொழில்நுட்பம், அதுதான் டெக்னாலஜி. இதெல்லாம் தூய தமிழ் வார்த்தைகள். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா தேசங்களையும் விட நம்ம பாரத தேசத்துலதான் இந்த திறன் பேசி ரொம்ப எஃபெக்டிவா நல்ல விஷயத்துக்கு பயன்படுது கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். ஏன்னா எவ்வளவு சத்சங்கங்கள், எவ்வளவு கோயில்ல வழிபாடுகள். இப்ப நீங்க ஒரு 1.5 மணி நேரம் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும்னா அவர் குருக்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஸ்மார்ட் போன்ல செட் பண்ணிட்டாருன்னா அவர் உங்களுக்கோசரம் உங்க சங்கல்பம் நீங்களும் பண்ணிக்கலாம். அவரும் பண்ணி உங்களுக்கு 1.5 மணி நேரம் பண்ணி அண்ணாவளியார் கோயில்லயே இது இப்ப நடக்கிறது இதெல்லாம். நான் சொல்றதெல்லாம் நாட் சம்திங் ஃபியூச்சர் இல்லை, இட் இஸ் கோயிங் ஆன் ரைட் நவ். அதுக்கு உரிய பணத்தை நம்ம ஜிபே பண்ணிட்டா அவ உட்காந்து அந்த 1.5 மணி நேரம் அவ காமிச்சிடும். சகசரநாம அஷ்டோத்திரம் பண்றது ஃபுல்லா பார்க்கலாம். அப்படி எவ்வளவோ வழிபாடுகள், எவ்வளவோ பாராயணங்கள், லலிதா சகசரநாமங்கலேருந்து விஷ்ணு சகசரநாமங்கலேருந்து கந்தசஷ்டி கவசத்திலேருந்து இப்படி ஐ ஆம் ரீசனபிளி கன்வின்ஸ்ட் தட் நம்ம பாரத தேசத்துல தான் திஸ் மொபைல் போன்ஸ், திஸ் ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் புட் டு வெரி எஃபெக்டிவ் குட் யூஸ். சந்தேகமே கிடையாது. ஆனால் இதே ஸ்மார்ட் போன் நமது இளைய தலைமுறைக்கு நிகழ்ந்து விட்ட ஒரு பெரும் தீங்காக கருதப்படுகிறது. ஏன்? The way you are using it. Technology, this smartphone can at best be neutral. Now you relate this to Karanamaya. Karanamaya at best is Jada can be only neutral. It is in our hands to use it properly. நம்ம யூசேஜ்னால இந்த ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த விஷயம்? நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதனால இந்த விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. அது எந்த விஷயம் என்றால் அந்த காரணமாயை அகந்தையாக மாறுவது அல்லது நாம் இந்த ஆத்ம இன்பத்திலே திளைத்து கிடப்பது. இது யார் டிசைட் பண்றது? நம்ம தான் டிசைட். இது அகந்தையாக மாற்றப்பட்டு துன்பக்கடலிலே மூழ்கினால் இது ஜீவான்மா பண்ற லீலை. இதுக்கு நிவர்த்தி என்ன? துன்பப்படுகின்ற அந்த ஜீவன் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பதை நினைத்து பார்த்து இந்த துன்பத்துக்கு ஒரே நிவர்த்தி இந்த உலகாதி சுகங்களை துறந்து நிராசை பயிற்சி செய்து, அதாவது ஞான வைராகிய அபியாசத்தை செய்து அகமுகப்பட்டு அந்த அமைதி, நமக்கு உள்ளே இருக்கின்ற அமைதியை அனுபவித்து அந்த அமைதியாகவே மாறிவிடுவது. இது நம்ம கையில தானே இருக்கு. இந்த சுதந்திரம் இன்றும் இன்னைக்கும் நம்ம கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்றைக்கும் அது நம்ம கிட்டதான் இருக்கு. இந்த சுதந்திரம் இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கிட்ட இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் அனுகிரகம். பரமாத்ம வஸ்துவினுடைய அனுகிரகம் நிகழ்ந்தவாறு இருக்கின்றதுன்னு பகவான் சொல்றதுக்கு காரணம் இந்த அதிகாரம் நம்மிடையே இருக்கின்றது. இந்த அதிகாரம் நம்ம விட்டு போகவில்லை. இத குருவாச்சக கோயில பகவான் சொல்ற. எப்படின்னா, அதனாலதான் அத்தனையும் தானாம் அவன். நான் நிறைய காம்பினேஷன் சொன்னேன். அந்த தானாம எடுத்துட்டு அவனை மட்டும் வச்சு கூட அவர் பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டுத்தையுமே சொன்னதுக்கு காரணம், அப்பா நீ பரமாத்ம வஸ்துவப்பா, இப்போவாவது உன்னுடைய கவனத்தை திருப்பி ஆன்ம வஸ்துக்கு, உன்னுடைய அது எங்கேயோ இல்லப்பா, உன்னுடைய உள்ளே இருக்கு. நீ உன்னுடைய கவனத்தை உள்ளே திருப்பு. இது நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அப்படியே ரிஜிட்டா மூஞ்ச வச்சுட்டு அப்படியே எஃபோர்ட் பண்ணி டயர்டா போற விஷயம் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது தாட் வரும்போது
இது யாருக்கு வருது, இது ஏன் நம்மளுக்கு வருது, இது ஏன் நம்மளை இழுக்கிறது. இது வாழ்வியல் நடைமுறை. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணாதான் இப்போ அது சொல்லும். சினிமாவுக்கு போகணும், இவன் ஏன் போகணும்னு கேள்வி ஒரு காலத்துல வரும். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அது எது சொல்றது போக மாட்டேன். ஒரு வாட்டி நீங்க வெற்றி பெற்றால் இட் கிவ்ஸ் யூ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இப்படித்தான் அகம் திரும்பல் என்பது நிகழ்கின்றது. உட்காந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணி அப்படியே நான் ஆழ்ந்து போறேன்றதெல்லாம் இட்ஸ் ஒன்லி ஃபார் த நோவிசஸ். வாட் யூ கால், இந்த ஆரம்ப சாதகர்களுக்கு அது உபயோகப்படலாம். ஆனா இனிமேலாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இதை நம்ம பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி இந்த மனதின் மீது நமக்கு ஒரு இந்த காரணமாயை தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு, இவையெல்லாம் நம்ம ஏமாற்றுவதற்காக இப்படி செயல்படுகின்றன, நாம் ஏமாறக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு நம்ம எப்படி ஏமாறுறோம், அது ஏன் நம்ம ஏமாறுகின்றார் போல தோன்றுகின்றது. இது குருவாச்சக கோவையில பகவான் 104வது பாடல். அதிகாரம் மாயைக்கு அளித்த பரமேசன், அதிகாரம் மாயையாலாற்றும் சதிகார ஆணைக்குத்தானும் அடங்கினார் போல் புற கண்காணிக்கு காண்படுவான் இது ஒரு வெண்பா. அதிகாரம் மாயைக்கு அளித்த பரமேசன். இந்த சிவத்துக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அதிலேருந்து தோன்றின சக்தி தான் இது காரணமாயி. இந்த பரமேஸ்வரன் காரணமாய்க்கு தன்னுடைய சக்தியை அளிக்கிறார், அதிகாரத்தை அளிக்கிறார். அழிச்சுட்டு அந்த காரணமாயை பண்ணுகின்ற இவ்வளவு சதிகார ஆணைகளுக்கெல்லாம் தானும் ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அதுக்கு கட்டுப்பட்டுவதை போல அவர் இருக்கிறார். அப்படி யாருக்கு அப்படி தோன்றதுன்னா, தானும் அடங்கினார் போல் அதிகாரம் மாயைக்கு அளித்த பரமேசன் அதிகார மாயையால் ஆற்றும் அந்த அதிகார மாயை சதிகார ஆணைகளுக்கு அதனுடைய சதிகார இந்த அனுபகைவர்கள்லாம் எப்படி வருது? காம மோக குரோத லோப மத மாச்சரியம் எல்லாம் நம்மளை ஆட்டி படைக்கின்றன. அது ஈஸ்வரன் உடனே வந்து அப்படியே எல்லாத்தையும் அழித்து ஒழித்து நம்மளை காப்பாற்றணுமா வேணும். அது ஏன் பட மாட்டேன். அவரும் அந்த அதிக சரியாத ஆணைக்கு அந்த காரணமாய்க்கு அடங்கி போய் நம்மள மாதிரியே அவரும் இருந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் அப்படி இருக்கிறார்? அதிகாரம் மாயையால் ஆற்றும் சதிகார ஆணைக்கு தானும் அடங்கினார் போல் புற கண்காணிக்கு காண்படுவான் கான். இந்த இடத்துலதான் பகவான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறார். என்னன்னா, நம்மளை வந்து இந்த அகந்தை இந்த காரண மாயை ஆட்டி படைக்கின்றது. ஈஸ்வரன் நம்மளை காப்பாற்ற மாட்டேன்றாரு அப்படின்னு ஈஸ்வரன் மேல பழிய போடணும். அப்ப அந்த ஈஸ்வரன் யாரு? நாம் வேறு ஈஸ்வரன் வேறா? நம்ம தான் ஈஸ்வரன், நம்ம தானே ஆக்ஷன் எடுக்கணும். இது உங்களுக்கு புரியுறதா? கண்டிப்பா புரியுது. நம்ம ஈஸ்வரன் வேற நம்ம வேறன்னு நினைச்சுக்கிறதுனாலதான் இந்த ஒரு குழப்பம் வருது. ஏன் ஈஸ்வரன் இதை வந்து சரி பண்ணல? எப்படி அவர் பண்ணுவார்? பரமேஸ்வரன் இந்த காரணமாயைக்கு அதிகாரம் அளிப்பது என்னவென்றால், நாம் இந்த அகந்தைக்கு அந்த காரணமாயிலிருந்து உற்பத்தியான அகந்தைக்கு நாம் சம்மதப்படுகிறோம்ல, முதல்ல அதை சம்மதப்பட்டு தானே உள்ள விடுறோம். அது நம்மள அது வந்து ஆட்டி படைக்கும் பொழுது அது எல்லாத்துக்கும் நம்ம தானே சம்மதப்படுகிறோம், நம்ம தானே உடன்படுகிறோம். நாம் அகந்தைக்கு உடன்படுவது, பரமேஸ்வரன் காரணமாயைக்கு உடன்படுவது, ரெண்டும் ஒண்ணுதான். இது எப்ப முடிவுக்கு வரும்? நாம் கவனத்தை உள்ளே திருப்பி நாம் இந்த அகந்தை அல்ல, இது நம்முடைய இயல்பு, பரமான்மை இயல்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த ஞானிக்கு, அந்த சாதகன் ஞானியாக மாறும் பொழுது என்ன தோணும்? என்றைக்குமே நாம் அடிமை இல்லையே, இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே நாம் இந்த ஆன்மாவாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். இது நடுவுல தானே வந்து நம்மள இந்த அளவு ஆட்டி அழைத்து படுத்தி விட்டு கொடுத்து, நம்ம என்னைக்குமே
இந்த சதிகார அகந்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அப்ப எப்ப தெரிகிறது? ஞானத்தை அடைந்தால் தெரிகிறது. அப்போ நாம் இந்த அகந்தையிலிருந்து வெளியே வர முடியாமல் துன்பப்படுகிறோன்றது யாருக்கு தெரிகிறது? இந்த அகந்தைக்கு கட்டுப்படு இந்த ஞானத்திற்கு, இந்த பரமாத்மாவிலே ஒன்று கலக்காமல் அந்த பரமாத்ம வஸ்துவுக்கு வெளியே இருந்தார், அதாவது அஜ்ஞானியாக இருந்தார், ஆத்ம ஞானம் இல்லாவிட்டால் நாம் அகந்தைக்கு கட்டுப்படுவது ஏதோ அந்த பரமேஸ்வரன் காரணமாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான்னு தோன்றது. நாம் அந்த பரமேஸ்வரனாவே ஆகிவிட்டால், ஞானி ஆகிவிட்டால் என்றைக்குமே கட்டுப்படவில்லை என்ற உண்மை நமக்கு புலப்படும். அததான் இவரு அந்த சதிகார ஆணைக்கு தானும் அடங்கினால் போல் புறக்கண்காணி, அதாவது அஜ்ஞானி, ஆன்மாவுக்கு வெளியே புறத்தில் இருப்பவன், அவனுடைய பார்வைக்குத்தான் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? We must redouble our efforts. இந்த உண்மை தெரிந்து விட்டால், நம்ம கிட்ட அந்த அதிகாரம் இருக்கின்றது என்ற அந்த உண்மை புரிந்து விட்டால், when you are forewarned, you are forearmed, அதுவே ஒரு பெரிய கவச்சமா நமக்கு இருக்கும். இந்த மனம் நம்மை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் போதெல்லாம் இது கரெக்டான கேள்வி கேட்போம். அது சொல்ல சரியா இருந்தா செய்யும், சரியா இல்லைன்னா செய்ய மாட்டோம். அந்த அதிகாரம் நமக்கு ஸ்லோவா வந்துடும். இட்ஸ் ஒன்லி டிரான்சிஷன் பீரியட். தட் இஸ் கால்ட் சாதனா பீரியட். பெரிய உண்மைகளை இந்த பாடல் ஒன்று நமக்கு உணர்த்துகின்றது. இன்னொன்னு இருக்குது, இதோட முடிஞ்சு போல இன்னொன்னு எனக்கு தோணிது. இப்போ நான் சின்சியரா இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன், அகந்தையின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் வெளியே வர முடியவில்லை. அந்த சக்தியை நான் இழந்து விட்டேன். அப்போ தீவிரமா இதிலிருந்து வெளியில வரணும், நான் எவ்வளவு தீவிரமாக நான் ஆசைப்படுகின்றேன். அந்த தீவிரம் தான் முமுட்சுத்துவம். இந்த துன்பத்திலிருந்து, இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு வீடு பேறு அடைய வேண்டும் துடிக்கிறோம் பாருங்க, அந்த இன்டென்சிட்டி, அதுதான் மோட்ச இச்சை, அதுதான் முமுட்சுத்துவம். அப்போது சாதகன் முமுட்சுவாக. அப்போ இந்த பரமாத்ம வஸ்து நம் மீது இறக்கப்பட்டு ஒரு சத்குருவாகவோ ஒரு கடவுளாகவோ வந்து 63 நாயன்மார்களை காப்பாற்றின மாதிரி, 12 ஆழ்வார்களை காப்பாற்றின போல, மகாபக்த விஜயத்தில் எவ்வளவோ பக்தர்களை மகாவிஷ்ணு காப்பாற்றின மாதிரி நம்மை வந்து காப்பாற்றுகின்ற. இப்போ இதுல வேதாந்தம் தெளிவா இருக்கு. ஆனா சைவ சித்தாந்தத்துல காரணமாயை என்பது பறை, சிப்பறை, பறை அருள், பறை ஒழிவு, இதெல்லாம் பராசக்தியோடு சேர்த்து சொல்லப்படுவதனால அந்த காரணமாயையை இந்த பராசக்தியோடு சேர்க்கக்கூடாது. ஏன்னா அபிராமி பட்டருக்கு பரமாத்ம வஸ்து அவ அம்பாளா அவர் வழிபட்டார். அப்போ அம்பாளா அந்த பராசக்தியாகவே தோன்றி அவரை காப்பாற்றுகின்றது. அந்த காரணமாயை என்கின்ற அஞ்ஞான இருளிலிருந்து அவரை விடுவிக்கின்றது. சோ இது ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. சைவ சித்தாந்தம் சொல்கின்ற பறை அருள், பறை ஒழிவு இதெல்லாமும் காரணமாயை தான். மாறாக பராசக்தி என்பவர் மகாவிஷ்ணுவை போல அதனால சாக்தம்னே வந்தது. ஆனா உண்மை நிலை என்னன்றதையும் அருணாச்சலத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பராசக்தி அருணாச்சலத்தோடு ஒன்று கலந்து சிவமாகிறார். அதுவும் இருக்கு. ஆகவே சிவம் அல்டிமேட்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகின்றது, நிலைநிறுத்தப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த சத்குரு வந்து நம்மளை காப்பாத்துறார். கடவுள் ஒரு தெய்வத்தின் வடிவத்திலே வந்து நம்மை காப்பாற்றுகின்றார். அப்படி வச்சுண்டா அதுதான் உண்மை நிலை. வச்சுக்கிறது என்ன இருக்கு இதுல? இன்னொரு சின்ன விஷயம், நேரடியாக சிவபெருமானிடத்திலே சென்று என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுங்கள்னா
அவர் உனக்கு இப்ப தகுதி இல்லை, நான் மாட்டேன். மகாபலிக்கு அப்படித்தானே சொல்லிட்டார் மகாவிஷ்ணு. இவன் என்னுடைய மாயையை கடந்து விட்டான், இருந்தாலும் கூட இவன் சுதலம் என்ற இந்த மனுவந்திரத்துல இவன் இந்த சுதலம் என்ற பாதாளத்திலே இருக்கட்டும், அடுத்த மன்வந்திரத்துல அவன் என்னோடு ஒன்று சேர்ந்து விடுவான் அப்படின்னு அவர் இஷ்டம். இப்படி சிவபெருமான் டைரக்டா நம்ம போனா இந்த ஜென்மத்துல உனக்கு தகுதி இல்லப்பா. அர்ஜுனன் கூட ராதார்ஜுனியம் அதுல அவர் சிவபெருமான் வேடனா அவர் அருள்பாலிக்கும் பொழுது எடுத்த எடுப்புல எனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு தான் கேட்கிறான் சிவபெருமானை பார்த்த உடனே. ஆனா அவரு வாசுதேவன் உனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. அவர் பாசுபதாஸ்திரம் திவ்யாஸ்திரங்கள்லாம் கேட்க சொன்னாரு அப்படின்னு. அதெல்லாம் இப்ப உனக்கு கொடுக்குறேன், அடுத்த ஜென்மத்துல உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். அப்ப ஈ டிசைட்ஸ். அடுத்த ஜென்மத்துல அவரை திருக்காலத்தி கண்ணப்பராக அதுலயும் காட்டுல போட்டு, நாட்டுல இருந்தா இவனோ 64 ஆயகங்கள் 64 வல்லவன். ஒரு பக்கம் மத்தளம் டான்ஸ் அது இது நட்டுவாங்கம் 1000, இன்னொரு பக்கம் தனுர்வேதம் வில்லுக்கோர் விஜயன், சகலகலா வல்லவன், சுப்ரீம்லி இன்டெலிஜென்ட். இந்த வாசனைகள்லாம் திருப்பி மறுபடியும் பிறகுகள் வரக்கூடாது. அவர் டோட்டலா ஒரு காட்டுல போட்டு ஒரே வாரத்துல மோட்சத்தை கொடுத்துட்டார். ஆனா அதைதான் உணர்ந்து பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியே. கண்ணப்பருக்கு ஒரு கலையும் தெரியாது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற வாக்கு உண்மையாச்சே நான் யோசிச்சு பார்த்தேன். கலைமலிந்த சீர்நம்பியாவும். ஏன்னா அர்ஜுனனா இருக்கும்போது அத்தனை கலையும் உணர்ந்தவர், நிபுணர். இப்படி ஈஸ்வரன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் மணிவாசக பெருந்தகையை நீங்கள் உங்களுடைய சத்குருவாக அடைந்து அவர் மூலமாக சேரன் பெருமாள் நாயனார் மாதிரி திருக்கை கைலாசத்துக்கு போய் இவர் முதல்ல ஈஸ்வரனை போய் தரிசனம் பண்ணி கொஞ்ச நாள் பேசிட்டு அதுக்கப்புறமா வெளியில அவரு ஒரு உலா பாடி இருக்கார், திருக்கையிலே உலா. அவர் சேரன் பெருமாள் நாயனார் அவர் உங்க முன்னாடி அதை பாடணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு. ஏன் இவ்வளவு நேரம் சொல்ல, உடனே வர சொல்லுங்கன்ற. அப்படி ஒரு பெரிய மனுஷாத்துக்கு போனா முதல்ல அவகிட்ட சொல்லிட்டு நானும் என்னோட கூட்டு வரேன். அப்படியே நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்காது. முதல்ல இவர் போய் சொல்லிடுறார் சுந்தரர். முதல்ல இவர் போய் பார்த்து பேசி அப்புறம் நான் அவரை கூப்பிட்டமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் கூப்பிடுறாரு. சோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமா போனதுனால அவருக்கு பேசேஜ் ரொம்ப ஈஸி ஆயிடுது. அததான் சொல்லுவா, மணிவாசக பெருந்த குருவாக கொண்டு நீங்கள் ஈஸ்வரனை அப்ரோச் பண்ணா அணுகினால் அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு சிவானுபூதியை அளிக்காமல் மறுப்பதற்கு ஈஸ்வரன் சக்தியற்று போகிறான் அப்படி சொல்லுவான். அப்படித்தான் ஒரு சத்குரு கடாட்சம் நமக்கு கிடைச்சா அதற்கு விட சிறந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்பட முடியாது. இன்னொன்னு இருக்கு, இந்த ஆத்ம சாம்ராஜ்யத்திலே அருணாச்சல சாம்ராஜ்யத்திலே அருணாச்சலேஸ்வரர் நீதிபதி, பகவான் ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட். ஒரு ஜட்ஜு ஒரு கேஸ் அவருக்கு முன்னாடி இந்த எந்த அட்வொகேட் இந்த கேஸ் எடுத்திருக்காருன்னு 2 வாத பிரதிவாதிகள்ல பார்த்தா அவர் ரொம்ப நேர்மையும் நாணயம் உள்ள ஒரு அட்வொகேட் எடுத்திருந்த பக்கம் he will try to give a positive look. இவரு இதுக்கு எடுத்துட்டு இருக்காருன்னா அதுல ஒரு சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும். he makes 50% கேஸ் ஜெயிச்சுடுற மாதிரி ஆயிடும். தீர்ப்பு வரட்டும் எடுக்கும்போதே we have a head start. அந்த மாதிரி பகவான் அங்க அட்வொகேட், நீதிபதி அருணாச்சலேஸ்வரர். நம்மளுக்கோ நீதி வந்த மொழி தெரியாது. We don't know the court language. An advocate prepares the petition. அப்படி பகவான் has prepared our petition. That is உள்ளது 40. நீதிமன்ற மொழி நமக்கு தெரியாது. அந்த நீதிமன்ற பகவான் நமக்காக உருவாக்கிய ஒரு நீதிமன்ற மொழி, இந்த கோர்ட் லாங்குவேஜ்ல எழுதி வைக்கப்பட்டது நம்முடைய வேண்டுகோள், நம்முடைய பிரார்த்தனை. இதுதான் உள்ளது 40.
அப்போ அருணாச்சலேஸ்வரர் பகவானை முன்னிட்டு இந்த உள்ளது 40 நம்ம சின்சியரா பிரார்த்தனை பண்ணா மோட்சத்தை அளிக்கிறார், முக்தி பேரு அளிக்கிறார். லோகாயத்தமான வாழ்க்கையில கூட ஒருத்தர் வீட்டை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம், வெளிநாடு போறோம். அப்புறம் தெரியுது, வந்து பார்த்தா தெரியுது அவருடைய சொந்த லாபத்துக்காக வீட்டை பாழ் பண்ணிட்டு இருக்காருன்னு, கவனிக்கவே இல்லைன்னு. ஒரு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்துட்டு தான் போறோம், பிஓஇ. ஆனா தவறா பயன்படும் போது வீட்டை எனக்கு திருப்பி கொடுப்பாதான் அவர் கொடுக்க மாட்டேன்றார். We are forced to go to the court. நீதிமன்றங்களே அணுகியே தீர வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகின்றது. அப்போ அந்த நீதிபதி நமக்கு நம்முடைய சொத்தை, இழந்த அதிகாரத்தை மீட்டு தருகிறது. நமக்கு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியை நலிஃபை பண்ணி ஒரிஜினலா கொடுத்தவரே இவர் தானே, அப்படி அதிகாரம் நம்ம தான் கொடுத்துருக்கோம் அகந்தைக்கு, அதை இந்த பகவான், இந்த அருணாச்சலேஸ்வரர் நமக்கு மீட்டு கொடுக்கிறார். Now I think it is time we should take leave of this verse 1. Before that we will indulge in a small recapitulation. ஏன்னா எப்பவுமே சமரைஸ் பண்ணும்போது தான் இது வரைக்கும் என்ன பண்ணோன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பாடல் 1, அதாவது the takeaways from verse 1. First, number 1, கவனம் அகமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த 12 வரிகள். 2, இந்த முன்னிரண்டு வரிகள் நமது உள்ளத்திலே ஒரு ஆத்திக உணர்வை ஏற்படுத்துகின்றன. They first set us on right lines. 3, அஜாத விவர்த்த சித்தாந்தங்களுடைய ஒருங்கிணைப்பு, the fusion of these two philosophies. முன்னிரண்டு வரிகள் அஜாதம்னா, பின்னிரண்டு வரிகள் விவர்த்தம். 4, காரணமாயை, ஒரு முழு முதற் சக்தி இருக்கின்றது. 5, வேதாந்த சைவ சித்தாந்த ஒருங்கிணைப்பு, again the synthesis of these two philosophies. 7, அவன் என்பது ஜீவான்மாதான், தானான் என்பது பரமான்மா. இந்த ஜீவான்ம பரமாத்ம ஒருங்கிணைப்பு, ஜீவபர ஐக்கியம். 8, இதற்கு மற்றொரு பெயர் சாந்தி சக்தி. Again, fusion of this சாந்தி and சக்தி, இவை இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் என்பது. 9, பகவானுடைய அந்த மாபெரும் தமிழ் புலமை, அவருடைய ஆன்மானுபூதி தத்தம் சிகரங்களை தொட்டு காண்பிக்கின்றன இந்த பாடலை. They reach the summit peaks in the respective areas. அது ஒன்று. 10வது, இந்த பரமான்மா என்பது சுத்த தூய அறிவியல், பியூர் சயின்ஸ்னா, இந்த காரணமாயை என்பது அப்ளைட் சயின்ஸ் டெக்னாலஜி, இது காரணமாயை ஜடம், பியூர் ஆன்மா பரமாத்ம வஸ்து, உணர்வு பூர்வமானது, அது சத்து சித்து. இது உபமேயத்துல, உபமானத்துல ஒரு உபச்சாரத்துக்காக இந்த பியூர் சயின்சஸ் எல்லாம் நம்ம உணர்வு உடையது, உண்மையிலேயே அவையும் ஜடம்தான். 11, இந்த காரண மாயாசக்தி ஜடம்தான், இது ஒரு காலம் உணர்வு பூர்வமான பரமாத்ம வஸ்துவாக ஆகவே முடியாது. அதனால 12வது விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த காரண மாயாசக்தி அந்த கரணங்களாக உருவெடுக்கும் பொழுது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பதிலே இந்த புத்தி தீட்சண்யமாக
விஞ்ஞானமய கோஷத்திலே முழுவதுமாக நிறைந்திருக்கின்றது நம்மிடத்துல. இந்த 4வது கோஷம் இது. இதிலே இருக்கின்ற அந்த புத்தி தீட்சண்யத்தை பயன்படுத்தி அந்த புத்திசாலித்தனத்தினாலே அதற்கு கடைசியா இருக்கின்ற ஆனந்தமய கோஷம், அதுதான் காரணமாயினுடைய கோஷம். அங்க காரணமாயை தான் இருக்கு. இந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த 5வது கோஷமாகிய ஆனந்தமய கோஷத்தை தாண்டி சென்று ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். இது 12வது உண்மை இந்த பாடல் 1 நமக்கு உணர்த்துவது என்று சொல்லி, now we will bring down the curtains on this verse 1. I would like to do this with a personal note. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு திருப்தி, அதிலும் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கலந்த திருப்தி. மை ஹாப்பினஸ் சில இடத்துல போறத அனுபவிக்கிறோம். we could have maximized this happiness this way that way எல்லாம் நினைச்சுப்போம். ஆனால் இப்போ இந்த விஷயத்துல my happiness cannot be more complete. சமஸ்கிருதத்துல சொல்றதுன்னா ஒரு வார்த்தை சந்துஷ்டி. அதுதான் it reflects both satisfaction as well as happiness. சந்தோஷத்தையும் திருப்தியும் ரெண்டுமே மிக மிக நிறைவாக இந்த பாடல் எனக்கு அளித்தது என்று சொன்னேன். அடுத்த பாடலுக்கு நான் போகலாம். இதுல முதலை மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்முதலும் மும்முதலே என்ன அகங்காரம் இருக்குமட்டே அங்கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. உலகு மெய்ப்பொய் தோற்றம் உலகு அறிவாம் அன்று என்றும் உலகு சுகம் அன்று என்று உரைத்தல் உலக விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பா. இந்த 2வது பாடலிலே ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். அதாவது இதுவே ஒரு புதுமையை நான் பார்க்கிறேன். இது என்ன புதுமைனா, திருவாச்சகத்துல சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருஅகவல் 4 அகவல்களை மணிவாசக பெருந்தகை நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்படியே ஒரு ஞானத்தின் உச்சிக்கு நம்ம எடுத்து செல்கிறார். சிவபுராணம் எல்லாம், போற்றி திருஅகவல், திருவண்ட பகுதி, அண்டமே பிண்டம் பிண்டமே அண்டம், இப்படியெல்லாம் சொல்ற. ஆனா அடுத்து அப்படியே அந்த அகவல்களுக்கு அப்புறம் ஆரம்பிக்கின்ற அதிகாரங்கள், அது வந்து டோட்டலா இஸ் கமிங் டவுன். அந்த ஞானத்தின் உச்சியில் இருந்து இடுகிடுகிடு ஒரு சமவெளிக்கு வந்துடுற மாதிரி. இது சன்னதி முறையிலே அவர் மணிவாசக பெருந்தகையே முருகனாராக நம்மிடையே வந்ததுனால அது நிகழ்ந்திருக்கலாம்.
இதுல 4 சன்னதி முறையில நம்ம சொன்ன இந்த 4 தலைப்புகள்ல மட்டும் இல்ல, இன்னும் அகவல்கள் 9 அகவல்கள், மேலும் 5 அகவல்கள் பாடியிருக்கிறார். என்னன்னா, வேட்கை திரு அகவல், சொரூப திரு அகவல், பிரார்த்தனை திரு அகவல், வைராக்கிய திரு அகவல், உபதேச திரு அகவல், இப்படி 5 திரு அகவல்களோட மொத்தம் 9 அகவல்கள் பாடியிருக்கிறார். நம்ம அப்படியே ஞானத்தின் உச்சிக்கு கொண்டு செல்கிறார். அடுத்து பார்த்தா ஏலை செய்தல், சார்புரைத்தல், ரொம்ப இறங்கி வந்துட்டா மாதிரி இருக்கு. இதே காரியத்தை தான் எனக்கு தோணித்து, மணிவாசகரோ இந்த முருகனாரோ ஏன் இப்படி யாராவது சன்னதி முறையை படிக்கணும்னு ஆரம்பிச்சா இந்த 9 அகவல்களை தாண்டி அப்புறம் போறதே கிடையாது. ப்ராப்ளம் இந்த அகவல்கள் எல்லாம் அவர் கடைசியை வச்சிருந்தாருன்னா ரொம்ப சிம்பிளான பாடல்கள் அததான் முதல்ல இருக்கும். தொழுதப்பத்து, சென்னிப்பத்து, உழைத்தப்பத்து. ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. சென்னிப்பத்துல ஆவலாயனை ஆண்டு கொண்ட அருட்பெருங்கடல் அண்ணலார் யாவராலும் எய்தற்கரியவர் எங்கள் வேங்கட ஈசனார் பாவடித்த பனுவலந்தமும் பார்த்திடா செழும் பங்கைய சேவடிக்கலன் சேர்ந்து சென்னி புகழினோடு பொலியுமே. அதாவது பகவானுடைய திருவடிகளை சேர்த்து என் தலை சுடர்விட்டு சுடருமே என்கிறார். நெய்யிலா வெறும் சோற்றை ஒக்கமை நீர்மையற்ற பொய் நூல்களை, நெய்யில்லாத சொறு போன்ற இந்த பொய்மை நிறைந்த மெய் நீர்மையற்ற பொய் நூல்களை ஐயமற்றிட ஆய்ந்த மூடனை ஆண்ட வேங்கட ஈசனார். இந்த நூல்களை எல்லாம் ஐயமற்று ஆராய்ச்சி பண்ணி அப்படியே பெருசா கஷ்டப்பட்டு இந்த மூடனை ஆண்ட வேங்கட ஐயனார் மையலற்ற மறையும் முற்ற வழுத்தொணா கிளர் தாமரை. மையலுற்ற மயக்கம் நிறைந்த வேதங்களுக்கே மயக்கம் போலையா, அப்படி இந்த மறையும் அந்த மறைகளும் முற்ற வழுத்தொணா. அதனாலதான் வேத பரமான வஸ்துவை அவைகளாலே முழுமையாக பாட முடியவில்லை. மறையும் முற்ற வழுத்தோனா கிளர் தாமரை. அப்படிப்பட்ட திருவடிகள் பகவானுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை மையலற்ற மறையும் முற்ற வழுத்தோனா கிளர் தாமரை துய்ய சேவடி சூடியன் தலை சொல்லிறந்து சுடருமே. அந்த தூய்மையான சேவடிகளை என் தலையிலே சூடி என் தலை சொல்லிறந்து சுடருமே. வார்த்தைகளே அங்கே இருக்காது, சுடர் விட்டு பிரகாஷ். இதெல்லாம் படிச்சுன்னு போனா அன்னமோ அது அந்த சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷமும் வரும், அர்த்தமும் ஈஸியா புரியும். அன்னமோடு வராகமோ அழியாத மாமலை அப்பனார் தென்னனார் மகிழ்வாய சிந்தையில் சேர்ந்த வேங்கட தேவனார் வண்ண மாமரை வாக்குமே தடுமாற நின்றொழிர் வாரிச பொன்னடிக்கழல் பூட்டு சென்னி புகழினோடு பொலியுமே. இப்படி எளிமைக்கு எளிமை, அர்த்தத்துக்கு அர்த்தம், பக்திக்கு பக்தி. இதை முதல்ல வச்சிருக்க மாட்டாரு ஒருத்தர். அப்படி தோணும் எனக்கு. ஆனா இந்த மாதிரி அடுத்த எடுப்பிலேயே ஞானத்தின் உச்சிக்கு நம்ம அழைத்து சென்று விட்டு பிறகு பக்தியில அப்படியே தோய்த்து எடுப்பதுன்றது இது பகவான் கிட்டதான் இவர் கத்துண்டாருன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, முருகனார் பகவான் தான் இந்த உள்ளது நாற்பதில் இப்படி பண்ணி வச்சிருக்கார். எடுத்த எடுப்பிலேயே உள்ளது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். இப்படி சொன்னா ஞானத்தின் உச்சிக்கிறவனை அழைத்து செல்கிறார். அப்படியே அடுத்த பாடலை பார்த்தா பக்தியின் உச்சிக்கு அழைத்து செல்லுகிறார். இப்படி எல்லாம் உச்சிக்கே அழைத்து சென்று விட்டு முதல் பாடல்ல
இன்னும் அதுக்கும் அதிகமான ஒரு உயரத்துக்கு நம்ம அழைத்து செல்லுகிறார் பாடல் ஒன்றுல. நாம் உலகம் காண்டலாம். இவ்வளோ பண்ணவரு கடைசியில அடுத்த பாடல் இந்த மும்முதலை எம்மதமும் உட்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் என்ற இந்த பாடல்ல எம்மதமும் மும்முதலை மேற்கொள்ளும், மும்முதலை எம்மதமும் மேற்கொள்ளும். ஒரே அடியா மதங்கள் கிட்ட வந்துருங்க. கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இருக்கு. ஏன்னு நான் ரொம்ப நினைச்சு பார்த்தேன். இதனுடைய காரணம் பகவான் தான். மணிவாசகர் கூட ஞானத்தின் உச்சியை அடைத்து தொட்டுவிட்டு பிறகு சமவெளிக்கு வருவதை போல முருகனாரும் அதே மாதிரி செய்யறதுக்கு காரணம் இந்த பகவான் உள்ளது 40 இப்படி பண்ணி வச்சிருக்கிறது தான். நினைச்சு பாருங்க, திடீர்னு ரொம்ப ரொம்ப ஆர்டினரி லெவலுக்கு வந்து மதங்கள்லாம் இருக்குப்பா உலகத்துல. இதெல்லாம் 3 முதல்களை முக்கியமா வச்சுருக்கு. இந்த ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் என்கின்ற இந்த மும்முதல்கள் இந்த மதங்கள் எல்லாம் தங்களுடைய கொள்கைகளாகவும் கோட்பாடுகளாகவும் விவரித்து சொல்வது இந்த 3 உலகு உயிர் இறை ஜெக ஜீவ ஈஸ்வரர் இதை வச்சுதான் சொல்றது அப்படின்னு. மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவர் மதங்களை பற்றி பேசுகிறார் என்றால், அதுவும் நாம் உலகம் காண்டலால்ன்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிவிட்டு அப்படி ஒரு அருள் பாலிச்சுட்டு அந்த ஞான மலையிலிருந்து அப்படியே ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல அப்படியே சமவெளிக்கு கொண்டு வராதுன்னா அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. இந்த காரணம் விளக்கப்பட வேண்டியது. இந்த காரணத்தை நீங்க அடுத்த வகுப்புல இதை வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விவரமா சொல்லணும். இந்த காரணத்தை நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு ஒரு ஆழமா நம்ம ஒரு சமவெளியில கொண்டு வருவதற்கு கூட இவ்வளவு பெரிய ஒரு காரணம் இருக்கா? இது நம்முடைய முழுமையான ஒரு அங்க பகவான் வந்து தன்னுடைய ஆன்மானுபூதி, தன்னுடைய தமிழ் புலமை இதெல்லாம் கோடி காமிச்சார். ஆனால் அதையெல்லாம் காண்பித்து நம்ம பிரமிக்க வைக்கணும்ன்றது அவருடைய எண்ணம் அல்ல. நம்முடைய நன்மைதான் அவருக்கு முதல் கன்சர்ன், அக்கறை. அதுதான் நம்ம சொல்றது பக்தர்களுடைய அடியவர்களுடைய அந்த நன்மைக்கு போய் முடியணும். அவ புரிஞ்சிக்கணும், அவனுக்கு நன்மை பயக்கணும். ஏகான்ம பஞ்சகத்துல யான் எவன் எவ்விடம் உளன் எனும் மது பானனை ஈடுபக. இப்ப நான் யாருன்னு கேள்வி கேட்கறதுக்கு நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், இப்படி மெக்கானிக்கலா கேள்வி கேட்கறது அவரு பரிகாசம் பண்றார். அதுலயும் மது பானனை ஈடுபகர் ஒருத்தன் மது அருந்தி தன் நிலை தெரியாமல் இருப்பதற்கு ஒத்ததுதான் இதுன்னு எதை சொல்ற? எந்த நான் யார் விசார வேள்விக்காக இது அவர் ஒரு மனித ரூபம் கொண்டு இந்த பூமியிலே வந்து அவதரித்தாரோ அத்தையே கேலி பண்ற. அப்பதான் எனக்கு தோணித்து, பகவானுக்கு வந்து அவருடைய ஞானமும் அவருடைய தமிழ் புலமையும் அவருடைய மேன்மைகளும் அவருடைய மகத்துவங்களும் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. They sit on his shoulders very lightly. முருகனார் ஒரு இடத்துல பாடுறார், தேவர் மூவரும் ஏவல் செய்திடுகின்ற தன் மட்டிலா மகிமையை அறியா மடமையாம் கண்டாமே. 3 தேவர்களும் இவருடைய வாசல்ல வந்து நின்று உள்ள வரத்துக்கு பயந்துண்டு இவர் கண் அசைவுக்கு காத்து கொண்டிருந்து இவர் ஏதாவது என்ன சொன்னாலும் உடனே நம்ம அந்த ஏவலை செய்வதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றார்கள்.
சிவனும் பிரம்மாவும் மகாவிஷ்ணு அப்படி இருக்கப்பட்டவர். அந்த பெருமை இவருக்கு தெரியலையே. அந்த மடமையை யாம் கண்டோம் மட்டிலா தம் மகிமையை அறியா மடமையை யாம் கண்டாமே. படி பகவானுக்கு அடியவர்களுடைய அதத்தான் ரமண புராணத்துல முருகனார் சொல்ற, ஆறுயிர் மாட்டு இன்ப அருளாற்றல் ஒன்றே தன் காரியமாக கொண்ட அக்கண்ணுதலோன் கூற. அக்கண்ணுதலோன் ஆறுயிர் மாட்டு தன் அருளாற்றல் அருள் இன்ப ஆற்றல் ஒன்றே, தன்னுடைய அருளாகிய இன்பத்தை ஆற்றுவது ஒன்றே தன் காரியமாக கொண்ட அக்கண்ணுதலோன். அடியவர்களுக்கு தன்னுடைய இன்பத்தை ஆன்ம இன்பத்தை வாரி வாரி கொடுப்பது ஒன்றே தன் காரியமாக கொண்டவர் பகவான். அதுதான் அவருக்கு முக்கியமே தவிர மற்றவைகள் அத்தனையும் வீசிட் இன்டு தி பேக். அதனால தான் பகவான் அருணாச்சலேஸ்வருடைய இயல்பு இது. எம்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. எம்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. நியாயமா என்ன சொல்லணும்? எம்போலும் தீனரை நீ என்னாலும் வாழ்ந்து இன்புற காத்தருள் அருணாச்சலான்னு தான் சொல்லணும். நீ முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 நீ சௌக்கியமா இருப்பா, அதுதானே வேண்டுகோள். நீ சௌக்கியமா இருந்தாதான்ப்பா நாங்க சௌக்கியமா இருக்க முடியும். அப்படித்தானே இவர் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல. இங்க அருணாச்சலேஸ்வருடைய இயல்பும் மாறுபடுகிறது. அது எப்படின்னா, அவர் அடியவர்களை என்னாலும் காத்து கொண்டிருப்பதே அவருடைய ஜீவிதமா இருக்கு. அந்த உண்மையை கொண்டு வருவதற்காக, அதை பளிச்சென்று வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக, எம்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலம். அந்த கன்சர்ன், அந்த அக்கறை இந்த 2வது பாடலிலே வெளிப்படுகின்றது என்று சொல்லி, இந்த இன்பத்தை மேலும் மேலும் தொடர்வோம். எதையும் இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா 8:15 ஒரு 8:30 வச்சுட்டா அதை முடிச்சுடலாம். அப்படி முடிப்பனான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. விஷயம் அவ்வளவு பெருசா இருக்கு. அதனால அடுத்த வகுப்பிலே வெள்ளிக்கிழமை இந்த அற்புதத்தை, இதுவும் ஒரு புதுமை. நாம் நிறைய புதுமைகளை பார்த்தோம். வெர்ஸ் 1ல முதல் பாடல்ல பார்த்தோம். சில விஷயங்கள்ல நாம் முதல் தடவையா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருமே சொல்லியிருக்க மாட்டேன். என்னுடைய ஒரே நோக்கம் பகவான் என்ன சொல்றாரோ அதையே சொல்லணும். எப்படின்னா, அதையே சொல்லணும். அந்த பகவான் சொல்றத நான் சொல்லணும். அப்படியே சொல்லணும். பகவான் சொல்றத சொல்லணும். பகவான் எப்படி சொல்லி கொடுக்கிறாரோ அதே மாதிரி சொல்லணும். ஒழியல் ஒடுக்கத்துல கண்ணுடைய வள்ளலார் சொல்வார், தேன் உண்டு உமிழும் திறம் போல அப்படின்னு. ஒரு தேனி மலர்ல தேனை சேகரித்து தன்னுடைய உமிழ்நீரை சலைவா கலக்காம தேனை மட்டும் எப்படி தேன் அடையில விடுறதோ, அதை போல குருவினுடைய உபதேசங்களை ஒரு சத்தான சிஷ்யனாகப்பட்டவன் என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே பியூரா வாங்கி அப்படியே சிறிது கூட தன்னுடைய சொந்த சரக்கு கலக்காம கொடுக்கணும். அததான் கண்ணுடைய வள்ளலார் அதுல சொல்றார். அதைத்தான் நான் பகவானிடத்துல யாசிக்க, அதுக்குத்தான் நான் ஆசைப்படுறேன், எல்லா முயற்சியும் பண்றேன். அதனால அதைத்தான் பகவானிடத்திலே மீண்டும் மீண்டும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த 2வது பாடல் என்ற அற்புதமான ஒரு இன்பத்திற்கு அடுத்த வகுப்பிலே நாம் செல்வோம், அதிலே மூழ்கி திளைப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. ओम श्री रमणार्पणमस्तु. हरि ओम तत्सत्.
ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். சார் புஸ்தகம் எப்போ சார் கிடைக்கும்?